தென்பெண்ணை ஆற்றில் 2.25 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. காலை வரை 1.7 லட்சம் கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 2.45 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது 2.45 லட்சம் கன அடி நீர் திறப்பு தென்பெண்ணை ஆற்றில் இருந்து விடப்பட்டிருக்கிறது. இது காலை இருந்த அளவை விட உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படலாமா? கூடுதல் விவரங்கள் என்ன? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெய்த அதிகனமழை காரணமாக சாத்தனூர் அணை மிக விரைவாக நிரம்பியது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் நேற்று இரவு திறக்கப்பட்டது. அதாவது 1.7 லட்சம் கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்ட நிலையில இன்று காலை கடலூருக்கு வந்து சேர்ந்த நீரின் அளவு பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் கன அடியாக வந்தது. அதன் பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா 19 ஊராட்சி ஒன்றிய கிராமங்கள் மற்றும் கடலூர் நகரின் 50க்கும் மேற்பட்ட நகர்கள் என பல்வேறு பகுதிகளுக்கும் தற்போது தண்ணீர் உட்புகுந்தது. இந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு தண்ணீரின் அளவு குறையும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு தற்போது அதிர்ச்சி தரும் தகவலாக நீரின் அளவு 2.4 லட்சமாக உயர்த்தி தற்போது அந்த தண்ணீர் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா மேலும் பல்வேறு இடங்களில் ஆற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு கிராமங்களும் உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் புதுச்சேரி சாலையான தேசிய நெடுஞ்சாலை கடலூர் புதுச்சேரி சென்னை சாலையில அளவுக்கு அதிகமான தண்ணீர் பெரிய கங்கனாங்குப்பம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருப்பதாக இருப்பதால் போலீசார் தற்போது பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துண்டித்திருக்கிறார்கள். இந்த பகுதியாக 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனத்தையும் அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்து மாற்றுப்பாதை வழியாக அந்த வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். கடலூர், புதுச்சேரி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை தற்போது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதில் செல்லும் நீரின் அளவு குறைந்தால் மட்டுமே மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா 2 சக்கர வாகனத்தில் அந்த புறம் எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது, நாங்கள் செல்ல வேண்டும் என பலர் போலீசாரிடம் கேட்டு வரும் நிலையில ஆனால் அதையெல்லாம் ஏற்க முடியாது, கண்டிப்பாக யாரையும் அனுமதிக்க முடியாது என இருபுறமும், அதாவது கடலூர் ஆல்பேட்டை பகுதியிலும் அந்த புறம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியிலும் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து அந்த பகுதியிலிருந்து வரும் அனைவரையும் திருப்பி அனுப்புகின்றனர். கனரக வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனமும் தற்போது செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை.